என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ப்ரோ, என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எந்த சீரீஸில் ஆச்சு லவ்வை வந்து ஃபஸ்ட் எபிசோடில் சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தது இல்லைப்பா, ஆனால் நீங்கள் இந்த சீரீஸில் பார்ப்பீங்க. என்னன்னு தெளிவாக சொல்கிறேன் வாங்க. சண்டே வந்து ஒரு மதியானம் போல இருக்கு. ஸோ சும்மா கிளன்ச் ரோலுக்குள்ளே போய் சும்மா செக் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு புது சீரீஸ் வந்து தமிழ் டப்பில் வந்திருக்கு. சரி, அது வந்து என்ன ஜான்ரான்னு பார்க்க போனால் ராம் காமெடே நம்ம ஜான்ராடா இது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் செக் அவுட் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகி வந்து தொண்ணு பேசுகிற ஒரு பொண்ணு. நம்மளோட ப்ரோட்டாகனிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு வந்து இன்ட்ரவர்ட் நம்மள மாதிரி அந்த அப்பப்போ தான் பேசுவார். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரவர்ட் கேர்ளு இன்ட்ரோவர்ட் பாய் போகிறா சரியான காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே அந்த வந்து கை பிடிக்கிற சீன்ஸ் அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது கைஸ். ஏன்னா அது வந்து சில பேருக்கு வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட் என்னடா வந்து கை பிடிக்கிறது தானே அப்படின்னு போயிடும். பட் சில பேருக்கு அது ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி அதை ஒரு காமிச்சது. அண்ட் நம்ம மற்றவங்கள பற்றி நம்ம நினைக்காம இருந்தாலே நம்ம பண்ணுறது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மற்றவங்க வந்து உங்களை வந்து ஜட்ஜ் பண்ணுறதெல்லாம் பார்க்காதீங்க. ஜஸ்ட் டூ வாட் யூ வாண்ட் அந்த ஒரு கான்செப்டையும் உள்ளே கொண்டு வந்ததாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இது எல்லாத்தையுமே சேர்த்து தமிழ் டப்பில் பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்தது கைஸ். அண்ட் கடைசியில் தான் கைஸ், ஸோ ஃபஸ்ட் எபிசோட்லேயே இது வரைக்கும் லவ்வை வந்து கன்ஃபஸ் பண்ணிடலாம். நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைப்பா எந்த ஒரு சீரீஸ்லுமே. சண்டே வந்து இது கிரன்ச் ரோலில் தமிழ் டப்பில் வந்துடும் கைஸ். ஸோ உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ராங்காமாக இருக்கும்னு வந்து நான் வந்து நம்புகிறேன் கைஸ். ஸோ வந்து 3 மாதம் கழிச்சு நான் இதுக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ நான் போட்டுருவேன். அதை பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கடைசியாக ஒரு பேங்கரான ஒரு லைனோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அப்படின்னா மனசை விட்டு பேசினாலே நிறைய பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் போல இருக்கே. ரொம்ப கஷ்டம் ப்ரோ.